புகழ்பெற்ற திருப்பதி லட்டுக்கு தெய்வீக ஆரம்பம் உள்ளது தெரியுமா? திருப்பதி வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் சிலையை நிறுவும் போது சுவாமிக்கு என்ன விசேஷ பிரசாதம் வழங்குவது என்று அர்ச்சகர்கள் ஒரு குழப்பத்தை எதிர்கொண்டனர். திடீரென்று மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் செய்யப்பட்ட லட்டுகளை ஏந்தியபடி ஒரு வயதான பெண் தோன்றினார். இந்த லட்டுகளை சுவாமிக்கு பிரசாதமாக வழங்க விருப்பம் தெரிவித்தார். அவரது பக்தியைக் கண்டு மனம் நெகிழ்ந்த கோயில் குருக்கள் அவரது காணிக்கையை ஏற்றுக்கொண்டனர். சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட லட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. லட்டு மிகவும் தெய்வீகமாகவும் சுவையாகவும் இருந்தது. பூசாரிகள் கூட அதை எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பதை அறிய ஆர்வமாக இருந்தனர். கோவில் பூசாரிகள் பாட்டியிடம் செய்முறையை கற்றுக் கொடுக்கச் கேட்டார்கள். பாட்டி அதை அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்ட உடனே ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து விட்டார்களாம். அன்று அங்கே தோன்றியது பத்மாவதி தேவி என்று பலர் நம்புகிறார்கள். அன்றைய தினம் பாட்டி சமைத்து பிரசாதமாக வழங்கியது லட்டு இல்லை பொங்கல்தான் என்று ஒருமித்த கருத்து இன்றும் நம்புகிறார்கள்.